ஏஜிஎஸ் ஆஸ்ட்ரோ எனர்ஜி பவர் சிஸ்டம்ஸ் வழங்கும் குரு பயிற்சி பலன்கள். வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் எம்ஜி சுபாஷினி. இந்த வருஷத்துக்கான குரு பயிற்சி நம்ம ஆவலோட எதிர்பார்த்துட்டு இருந்தோம். அதுவும் வரப்போகுது. மே 1/5/2024 வருஷம் குரு பயிற்சியானது நடக்க போகுது. இந்த குரு பயிற்சி நம்ம எல்லாரும் ரொம்ப விருப்பமா ஆவலோட எதிர்பார்த்துட்டு இருந்த ஒண்ணு இல்லைங்களா? நம்ம சனி பயிற்சி எந்த அளவுக்கு எதிர்பார்க்கிறோமோ அதே மாதிரி குரு பயிற்சி வருஷத்துக்கு ஒரு தடவை குரு பகவான் இடம் மாறுவாரு. அவருடைய இடம் மற்றும் அவங்க பார்க்குற பார்வையை வச்சு நம்மளோட வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்றத தீர்மானிச்சுக்கிறோம். அதே மாதிரி நம்மளுக்கு கல்யாணம், வீடு வாங்கணும், வீடு கட்டணுங்க சார், இடம் வாங்கணும், குழந்தைங்க படிப்பு, எல்லா ஒரு சுப விஷயங்களையும் கணிக்கிறவர் நம்ம சுபகிரகமான குரு பகவான். அவர் இருக்கிற இடத்தையும் அவர் பார்க்குற பார்வையும் வச்சு நமக்குடைய வாழ்க்கைகள் எந்த அளவுக்கு ஏற்றம் அடையுது, எந்த அளவுக்கு இரக்கம் அடையுது அப்படிங்கிறதையும் பார்க்க போறோம். அதே மாதிரி குரு பகவான் அவருடைய பார்வையினால நம்மளுடைய வாழ்க்கைய வளமாவும் ஆக்குவாரு. அதே நேரத்துல நம்மளுடைய வாழ்க்கை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போறதுக்கு நம்மளை சமன்படுத்துற ஒரு கிரகமாவும் இருப்பாரு. கிரகங்கள்லயே சுப கிரகம் அப்படின்னு அழைக்கப்படுறவர் இவர் தான். இவர் வருஷத்துக்கு ஒரு தடவை இடம்பெயர்வாரு. இப்போ ரிஷப ராசிக்கு இடம்பெயர்ந்திருக்கிறார். மேச ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு இடம்பெயர்ந்திருக்கிற நம்ம இந்த குரு பகவான் நம்மளுடைய வாழ்க்கையில எந்த அளவுக்கு நல்லா செய்ய போறாரு, அதே போல நம்மளை எந்த அளவுக்கு ஒரு மேல்நிலைக்கு கொண்டுட்டு வர போறாரு, நம்ம வீட்டுல இனி அடுத்து குழந்தை சத்தம் கேட்குமா, கெட்டி மேல சத்தம் கேட்குமா, புது வீடு வாங்க போறோமா அப்படிங்கிற ஆவலோட நிறைய பேர் காத்துட்டு இருக்கிறோம். அதுக்கு பதில் தரும் விதமாக இன்னைக்கு குரு பயிற்சி பலன்களை பத்தி பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம மேச ராசிக்குரிய குரு பயிற்சி பலன்களை பார்க்கலாம். வணக்கங்க சார். வணக்கம் மேடம். சார், இத்தனை நாள மேச ராசியில தான் குரு இருந்தாரு. எங்களுக்கு நிறைய நல்லதும் செஞ்சிருக்கிறாரு, தீமையும் செஞ்சிருக்கிறாரு. இப்போ ரிஷபத்துக்கு மே 1/24 வருஷம் மாறுறாரு இல்லைங்களா? அந்த ரிஷப குருவானது எங்க மேச ராசிக்கு எப்படிங்க சார் இருக்க போகுது? நேயர்களுக்கு வணக்கம். 2024 குரு பயிற்சி 1/5/2024 அன்னைக்கு குரு பயிற்சி வருது. அந்த குரு பயிற்சி வந்து மேச ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பத்தி இப்போ நம்ம டாபிக் பேசுறோம். குரு 2ஆம் இட தனஸ்தாபனத்துக்கு வர்றதுனால குரு பயிற்சினால நல்ல மாற்றம் வரும். இப்போ நீங்க வந்து பணம் வர வர பண வருமானங்கள் வரும், வருமானம் வந்து கொண்டே இருக்கும். இந்த மாதிரி எல்லாம் வந்து 2ஆம் இடத்துல வந்து குரு வந்தாங்கன்னாவே வருமானம் கொடுப்பாரு. இந்த 2, 5, 9, 7 குரு பகவான் வரும்போது அது பார்வைப்படும் போது வந்து நல்லா யோகத்தை கொடுக்கும். நம்ம நினைக்கிறது நடக்கும். இது வந்து குரு பகவானுடைய செயல். அதே வந்து குரு பகவான் தான் 6ஆம் இடத்தை பார்க்கறாரு, கன்னியை பார்க்கறாரு. கன்னி பார்க்கும்போது கன்னியோட இடத்துல இருந்து பார்க்கும்போது அந்த கன்னிங்கிறது 6ஆம் இடம். 6ஆம் இடத்தை பார்க்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா அந்த இடம் கடனை குறிக்கக்கூடிய இடம். இந்த மாதிரி கிரகங்கள் வந்து ஒவ்வொரு இடத்துக்கு பயிற்சி ஆகும்போது அந்த பார்வையினால கடனை ஏற்படுத்தும். சுப விரயமாகிறதுக்காக அந்த கடனை ஏற்படுத்தும். இப்ப அடுத்தது வந்து 7ஆம் இடம். இந்த மாதிரி இடங்கள் கிரகங்கள் பயிற்சி ஆக ஆக ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு பவர் இருக்கும். அப்ப அந்த பவர்கள் மாற மாற என்ன ஆகுனா ஒவ்வொரு கிரகங்களும் ஒவ்வொரு பாதிப்பை கொடுக்கும், ஒவ்வொரு கிரகங்களும் ஒவ்வொரு பாதிப்பை விளக்கும். இந்த மாதிரி இப்ப குரு பயிற்சி வரும்போது நமக்கு வந்து சாபங்கள் இருந்தாலும் இந்த குரு பார்வையினால அந்த சாபம் நிவர்த்தி ஆகும். அது கரெக்டா 10ஆம் இடத்தை பாக்குது, மேசத்துல இருந்து 10ஆம் இடம் பாக்குது. அப்ப அந்த வந்து நமக்கு சாபம் நிவர்த்தி ஆகும். இந்த மாதிரி கிரகங்கள் பார்வை படும்போது பார்வைக்கு அதிக பவர் இருக்குன்னு சொல்றோம் இல்லைங்களா? அந்த பார்வை படும்போது அந்த கிரகத்தினால ஏற்படுத்துற சாபங்கள் நீங்கும். இதெல்லாம் வந்து பொதுவா வந்து ஒவ்வொரு பெயர்ச்சிக்கும் நம்ம பேசிக்கிட்டே இருக்கிறோம். இதை வந்து லைவா வந்து ஆக்டிவேஷன் பண்றாங்களான்னு பார்த்தா கிடையாது. இது வந்து பொதுவான பலனாத்தான் பேசுறாங்க, நம்மளும் கேட்குறோம், கோயில்களுக்கு போறோம். ஒரு கிரகத்தை பாசிட்டிவ் ஆக்டிவேஷன் பண்றோம். பாசிட்டிவ் ஆக்டிவேஷன்னா ஒரு கிரகம் வந்து ஒரு திசையிலையோ இல்லை ஒரு பெயர்ச்சியோ மாறும்போது அதுதான் பாசிட்டிவ் எனர்ஜி. இப்போ வந்து குரு பெயர்ச்சி ஆயிருக்குன்னா ஒரு வருஷத்துக்கு ஒரு ராசியில இருந்து அதோடைய பார்வை ஒரு பக்கம், அதோடைய பார்வை படப்பட நமக்கு பெயர்ச்சி பாசிட்டிவ் வைப்ரேஷன் ஆகிக்கிட்டே இருக்கும். இதுதான் பாசிட்டிவ் எனர்ஜியும். அதே மாதிரி எல்லா கிரகங்களும் அதே மாதிரி இருக்குமானா அந்த மாதிரி இருக்காது. நமக்கு நெகட்டிவான கிரகங்கள் வந்து நமக்கு தடுக்குதா, அந்த நெகட்டிவ் தடுத்தாதான் நமக்கு அந்த பாசிட்டிவ் வேலை கிடைக்கும். இப்போ குரு வந்து நமக்கு பார்வை இருக்குது, குரு திசை நடக்குது, குரு பார்வை இருக்குது, குரு புத்தி நடக்குது, இப்படி ஒவ்வொன்றா நடந்து இருக்கும்போது நமக்கு யோகங்கள் கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற நிறைய பேர் கேள்வியா இருக்கிறாங்க. ஏன் சார் குரு திசை நடந்தோம், இப்ப குரு பெயர்ச்சி நடந்து எனக்கு சில பேருக்கு நல்லது நடக்கலாம் அப்படின்னாங்கன்னா என்ன காரணம் அப்படின்னா, ஒண்ணு குரு திசை நடக்கும், இல்லைன்னா குரு புத்தி நடக்கும், இல்லைன்னா கேது புத்தி நடக்கும்,
சுக்கிர புத்தி நடக்கும். இந்த மாதிரி புத்திகள் வரும்போது குறுக்க டிராவல் ஆகும். அப்ப வந்து நமக்கு ஏற்படக்கூடிய விஷயங்களை தடுக்கும். அப்ப அந்த தடுக்கும் போது எந்த கிரகம் நம்மளை தடுக்குதோ அந்த கிரகத்தை தான் நம்ம பாசிட்டிவ் ஆக்டிவேஷன் பண்ணணும். தடுக்கக்கூடிய கிரகம் எதுன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அப்படி கண்டுபிடிச்சு அந்த கிரகத்தை வந்து பாசிட்டிவ் ஆக்டிவேஷன் பண்ணும்போது இந்த குருவோடைய பெயர்ச்சியானால முழுமையான பலன் நமக்கு கிடைக்கும். நமக்கு இந்த தடைகள் இருக்கும்போது நம்ம குரு பெயர்ச்சியே நடந்தாலும் நமக்கு மாற்றம் வர்றதில்லை. அது நிறைய பேர் ரிசர்ச் பண்ணி பண்ணி என்னன்னா நம்ம பார்த்துக்கிட்டே நார்மலா வந்து குரு இங்கே வந்தா நல்லா இருக்கும், இங்கே இருந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுல பொதுவான விஷயத்தை பார்த்து பார்த்து வந்து நம்ம ஒவ்வொருத்தங்களும் இதவே சொல்றோம். நம்ம என்ன பண்றோம்னா இப்ப குரு பெயர்ச்சி நடந்திருக்கு, அப்ப குரு பெயர்ச்சி நடந்திருக்குன்னு நம்ம எல்லாரும் சொல்லும் போது அப்ப அந்த குரு பெயர்ச்சினால மேசராசிகள் நல்லது நடந்திருக்குதா அப்படின்னு பார்க்கணும். அப்ப நல்லது நடந்திருக்கானா எப்படி நல்லது நடந்திருக்கும்? நம்ம வந்து பொதுவான கருத்தை வச்சு அந்த நல்லது நடந்திருக்குங்கிறதுனால குரு பெயர்ச்சி வந்தா எனக்கு நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவ்க்கு வந்துடுறோம். ஆனா அடுத்தடுத்த கிரகங்களும் இருக்கு. 2.25 நாள் சந்திரனுடைய டிராவல் இருக்கு. அடுத்து வந்து சந்திரனோட புத்தி இருக்கு. இப்படி ஒவ்வொரு கிரகங்கள் புத்தியும் இருக்கு. இப்படி எல்லாம் இருக்கும்போது நமக்கு நன்மை நடக்கும்னு பொதுவாக குரு பெயர்ச்சி வச்சு நம்பக்கூடாது. நமக்கு ஏதாவது கிரகங்கள் வந்து நெகட்டிவ் ஆக்டிவேஷன் பண்ணுதா அப்படின்னு பார்த்து அந்த கிரகத்தை வந்து பாசிட்டிவ் ஆக்டிவேஷன் பண்ணணும். இது எதுக்கா அப்படி சொல்றோம் அப்படின்னு சொன்னா இப்போ அந்த கிரகங்கள் வந்து ஒவ்வொரு மணி நேரம் ஒவ்வொரு கிரகம் டிராவல் ஆகும். அப்போ அந்த டிராவல் ஆகக்கூடிய கிரகம் நமக்கு பாசிட்டிவ் கொடுக்குதா நெகட்டிவ் கொடுக்குதா அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கணும். அதை பார்த்து நமக்கு இடையில தடைகள் ஏதாவது இருக்குதாங்கிறத பார்த்து அதை சரி பண்ணிட்டோம்னா அந்த குரு பெயர்ச்சியோட யோகத்தை நம்ம முழுமையா வந்து அனுபவிக்கலாம். இப்படி கிரகங்களை பத்தி நம்ம நிறைய வருஷப்படுத்தி சொல்லிக்கிட்டே போகலாம். ஆனா ஒவ்வொரு பெயர்ச்சியிலையும் கிரகங்களுடைய வேகம் வந்து பாசிட்டிவ் எனர்ஜி வந்து அதிகமா இருந்துகிட்டே இருக்கும். நமக்கு எது பாசிட்டிவ் எனர்ஜியை தடுக்குது கிரகம், அது எந்த கிரகத்தை வந்து நம்ம பாசிட்டிவ் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்து நம்ம பாசிட்டிவ் ஆக்டிவேஷன் கொடுக்கணும். இப்ப எப்படி தோஷம் விலகுது அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? இப்ப குரு பெயர்ச்சி நடந்திருக்குது, நீங்க நேரா வந்து ஆலங்குடி போங்க, திருச்செந்தூர் போங்க அப்படின்னு நம்ம சொல்றோம் பாத்தீங்களா? அது வந்து பொதுவானது. பொதுவா வந்து இப்ப குரு பெயர்ச்சி நடந்துச்சுன்னா நீங்க நேரடியாக ஆலங்குடி போயிட்டு வந்தா நல்லா இருக்கும், குரு பகவான் கோயில் போயிட்டு வந்தா நல்லா இருக்கும், திருச்செந்தூர் கோயிலுக்கு போயிட்டு வந்தா நல்லாங்கிறதெல்லாம் பொதுவான விஷயத்துக்காக நம்ம சொல்லக்கூடிய விஷயம். ஆனா அதையும் மீறி நமக்குள்ளேயே நம்ம கண்ணுக்கு தெரியாம நெகட்டிவ் வைப்ரேஷன் இயங்கிக்கிட்டே இருக்கும். இப்ப நம்ம அங்க போயிட்டு வந்துட்டோமா, ஒரு பூஜை பண்ணிட்டு வந்தோமா, அது நிவர்த்தி ஆயிடுச்சான்னு யாராவது காமிக்கிறாங்களா? இல்ல. ஒரு பூஜை பண்ணணும், இப்ப ஒரு பரிகாரம் பண்ணணும், இப்ப குரு தோஷம் இருக்குன்னு ஒரு பரிகாரம் பண்ணணும்னா அந்த குரு தோஷம் விலகிருச்சான்னு காமிக்கணும். அப்பத்தான் நம்ம அந்த தோஷத்துல இருந்து விலகி இருக்குன்னு அர்த்தம். இது அப்படியே இல்ல, பொதுவாவே சொல்றாங்க. நம்ம என்ன பண்ணுவோம்னா எந்த கிரக தோஷத்துல நீங்க இருக்கிறீங்களோ அந்த தோஷத்தோட நிவர்த்தி பண்ணி காமிக்கணும். நெகட்டிவ் வெளியில போய் பாசிட்டிவ் ஆக்டிவேஷன் பண்ணி காமிக்கணும். அப்ப ஒரு கிரகத்துடைய தோஷம், இப்ப குரு பகவானுடைய தோஷம் இருக்குது, இல்ல சந்திர பகவானுடைய தோஷம் இருக்கு, இல்லைன்னா புதன் பகவானுடைய தோஷம் இருக்குன்னா அந்த தோஷம் வந்து குரு தசை நடக்கும்போது குரு பயிற்சி நடக்கும்போது தடையா இருக்கும். அப்ப இந்த கிரகத்துடைய நெகட்டிவ் எனர்ஜி உடம்புல இருக்கும்போது அந்த தோஷம் விலகாது. அப்ப அந்த நெகட்டிவ் வெளியில போய் அந்த தோஷத்தை நிவர்த்தி பண்ணி காமிச்சாதான் அவர் அடுத்த ஸ்டெப்புக்கு போவார். அதுதான் பாசிட்டிவ் எனர்ஜி. இப்போ ஒரு தோஷ பரிகாரம் பண்ணோம்னா அந்த பரிகாரம் நிவர்த்தி ஆயிடுச்சா அப்படிங்கிறது வந்து நமக்கு கஸ்டமருக்கு வந்து காமிக்கணும். இப்ப அதெல்லாம் அப்படியெல்லாம் இல்லை. பொதுவாவே நம்ம எடுத்து எடுத்து சொல்றோமே தவிர ஒரு கஸ்டமருக்கு இப்ப இன்னைக்கு இந்த பயிற்சி நடந்திருக்கு, இந்த பயிற்சியில எனக்கு நல்லா இருக்கும், நீங்க இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க, இந்த பரிகாரம் பண்றாங்க, அந்த பரிகாரம் பண்றாங்க, பரிகாரம் பண்ணுனா சரியாயிடுச்சா அப்படி ரெமிடி காமிக்கணும். அப்படி காமிச்சாதான் அந்த தோஷம் முற்றிலும் நிவர்த்தி ஆகுதுன்னு அர்த்தம். அப்படித்தான் நம்ம வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து பார்க்கணும். ஒரு பெயர்ச்சி வந்தவனே எல்லாமே நமக்கு நடந்துரும், இங்க 5ஆம் இடத்துக்கு வந்து நல்லா இருக்கும், 9ஆம் இடத்துக்கு வந்திருக்கான்னு பொதுவான கருத்துல எடுத்து நீங்க இது பண்ணாதீங்க. சில விஷயங்களை சிந்திங்க. இப்போ ஒரு திசை நடக்குது, இப்போ ஒரு குரு திசை நடக்குது, குரு புத்தி நடக்குது, கேது புத்தி நடக்குதுன்னு இப்போ ஒவ்வொரு திசையோட புத்தியிலும் கிரகங்கள் நடக்கும்போது நம்மளை அறியாமையே நமக்கு மறைமுகமாவே கண்ணுக்கு தெரியாம கிரகங்கள் ஆக்டிவேஷன் வந்து நெகட்டிவா இருக்கும். அந்த நெகட்டிவை வந்து நம்ம பாசிட்டிவ் பண்ணாதான் அந்த குரு பயிற்சி நடக்கும்போது நமக்கு ஒரு சேஞ்சஸ், ஒரு மாற்றங்கள்லாம் வரும். அது மாதிரி ஒவ்வொரு பெயர்ச்சியிலையும் தோஷ நிவர்த்தி பண்றது, கோவிலுக்கு போறது எல்லாமே வந்து பொதுப்படையான விஷயத்தை எடுத்துட்டு நம்ம போறோம். அதையும் மீறி ஒரு பெயர்ச்சி நடக்கும்போது நமக்கு என்ன தடையா இருக்குதோ அந்த தடையை நிவர்த்தி பண்ணி காமிக்கணும். நம்ம அதை நிவர்த்தி பண்ணியே காமிப்போம். நிவர்த்தின்னா பாசிட்டிவ் ஆக்டிவேஷன் பண்ணி காமிப்பான். இப்போ குரு பயிற்சி நடக்குது, குரு பயிற்சி நல்லா இருக்கு அப்படின்னா ஏன் நம்ம குரு பயிற்சி நடக்க மாட்டேங்குது அப்படின்னு ஒரு கொஸ்டின் வரும் இல்லைங்களா? அப்பதான் பார்க்கணும். மத்த 9 கிரகத்துல வந்து இப்ப குரு கிரகத்தை விட்டுருங்க, குரு பயிற்சி நடந்துகிட்டு இருக்கு. 8 கிரகங்கள்ல வந்து
8 கிரகத்தோட புத்தியோ இல்லை 8 கிரகங்களுடைய தாக்கமோ நம்ம உடம்புலையோ நம்மளையோ எங்கேயாவது டிஸ்டர்ப் பண்ணுதான்னு பார்க்கணும். அப்போ பார்க்கும்போது தெளிவாக தெரிஞ்சிடும். அப்போ எந்த கிரகம் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணுது அப்படிங்கிறது தெரிஞ்சு அந்த கிரகத்தை வந்து நம்ம பாசிட்டிவ் ஆக்டிவேஷன் பண்ணிட்டோம்னா அடுத்த பயிற்சி வரும்போது இந்த தடைகள் இல்லாமல் அடுத்தடுத்து நம்மளால ஜெயிக்க முடியும். இப்போ இந்த மாதிரி வந்து கண்டென்ட்டை ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு பயிற்சிக்கு போகிறோம். இந்த பயிற்சி பாருங்க. நம்ம சொல்லக்கூடிய விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி நேயர்களே, வணக்கம்.